கோவை விமான நிலையத்தின் பின்பகுதியில் ஆண் நண்பருடன் காரில் இருந்த தனியார் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேரிடமும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையை நடத்தியுள்ளார். 3 பேரையும் பிடிப்பதற்கு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ், குணா, கார்த்தி ஆகிய 3 இளைஞர்களை வெள்ளக்கிணறு பகுதியில் காவல்துறையினர் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறை தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக மகளிர் ஆணைய தலைவர் குமாரியும் விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள 3 பேரிடம் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடத்தினார். பிடிக்கப்பட்ட 3 பேரும் தற்போது கோவை அரசு மருத்துவமனை பொது அறுவை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 3 பேரிடமும் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் நேரில் விசாரணையை நடத்தியிருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் 3 நபர்களுடனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்காமல் புறப்பட்டார். 3 பேரையும் மருத்துவமனையில் நேரில் விசாரித்த கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்துல் ரஹ்மான் மூவரையும் வரும் 19ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் பொது பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சிறை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் ஏன் இன்னும் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 குற்றவாளிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்படவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அதற்கு சட்ட ரீதியான காரணங்கள் உள்ளது. அதாவது குற்றவாளி அணிவகுப்பு நடத்தி அந்த குற்றவாளிகளை பாதிக்கப்பட்ட அந்த பெண் உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை அதற்கு முன்பே குற்றவாளியின் புகைப்படங்களை ஊடகத்தில் வெளியிட்டு விட்டால் அது குற்றவாளிகளுக்கு சாதகமாகும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் புகைப்படங்கள் உடனடியாக வெளியிடப்படுவது இல்லை. இதற்கு மிகவும் சட்ட ரீதியான முக்கியமான காரணம் பின்னணியில் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அவர்களின் அடையாளத்தை பாதிக்கப்பட்டவரோ அல்லது சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியோ நீதிபதி முன்னிலையில் அடையாளம் காட்ட வேண்டும். இதற்கு பெயர்தான் அடையாள அணிவகுப்பு. அடையாள அணிவகுப்புக்கு செல்வதற்கு முன்னர் சாட்சிகள் குற்றவாளியை வேறு எந்த வகையிலும் பார்த்திருக்கக்கூடாது. காவல்துறை கைது செய்த அந்த குற்றவாளியின் புகைப்படத்தை ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிட்டால் சாட்சி அந்த புகைப்படத்தை முன்னரே பார்த்துவிட நேரிடும். அவ்வாறு நடந்தால் நீதிமன்றத்தில் சாட்சி அடையாளம் காட்டுவது போலியான அடையாளம் என கருதப்பட்டு அந்த சாட்சியத்தின் மதிப்பு குறைந்துவிடும். இது இறுதியில் குற்றவாளிகள் சட்டப்பிடியிலிருந்து தப்பிக்க வழிவகுக்கும் என்ற ஒரு சட்ட ரீதியான பயம் உள்ளது. இந்த பிரச்சனை காரணமாகவே காவல்துறை இயக்குனர் முக்கியமான சுற்றறிக்கையை கடந்த காலங்களில் வெளியிட்டிருக்கிறார். நீதிமன்றங்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் புகைப்படங்கள் அல்லது தனிப்பட்ட விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். இந்த வழிகாட்டுதல்களின்படியே காவல்துறை செயல்பட்டு வருகிறது. அதேபோல ஒரு நபர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமே. இந்திய அரசியலமைப்பின் கீழ் அவருக்குரிய அந்த தனி உரிமை ஆர்டிகிள் 21 அவருக்கு உண்டு. எனவே காவல்துறையால் கைது செய்யப்பட்டவுடன் குற்றத்தை நிரூபிக்கும் முன்னர் அவர்களின் புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிடுவது அவர்களின் தனியுரிமையை மீறுவதாக பார்க்கப்படும். ஆகவே கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்படாததற்கு பிரதான காரணம் சட்டத்தின்படி நடைபெற வேண்டிய அடையாள அணிவகுப்பு பாதிக்கப்பட்டு அதன் மூலம் குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது என்பதுதான். காவல்துறையின் நோக்கம் சட்டத்தின் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி குற்றவாளிகளுக்கு உறுதியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதுதான். ஒருவேளை அந்த அடையாள அணிவகுப்பு, அதாவது டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அதை நடத்துவதற்கு முன்னர் கோவை சம்பவத்தில் காவல்துறை அல்லது ஊடகங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் புகைப்படத்தை வெளிப்படையாக வெளியிட்டால் அது குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு பெரிய அளவில் வழிவகுக்க வாய்ப்புள்ளது. அடையாள அணிவகுப்பின் முக்கிய நோக்கம் பாதிக்கப்பட்டவர் அல்லது நேரில் பார்த்த சாட்சி காவல்துறையின் எந்தவிதமான தூண்டுதலும் இன்றி குற்றவாளியை அடையாளம் காட்ட வேண்டும் என்பதுதான். ஒருவேளை புகைப்படம் வெளியானால் சாட்சி அடையாள அணிவகுப்பின் போது நான் இவரைத்தான் டிவி நாளிதழில் பார்த்தேன் என கூற வாய்ப்புள்ளது. இது உண்மையான அடையாளம் அல்ல.
மாறாக ஏற்கனவே பொதுவெளியில் பார்த்த புகைப்படத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட அடையாளம் என்று நீதிமன்றம் கருதும் வாய்ப்பு உள்ளது. இதனால் நீதிமன்றத்தால் அந்த அடையாள சாட்சியத்தின் நம்பகத்தன்மை மற்றும் சட்ட ரீதியான மதிப்பு பெரிதும் குறைந்துவிடும். சட்டப்படி ஒவ்வொரு குற்றவாளிக்கும் சந்தேகத்தின் பலன் புகைப்படம் வெளியானால் அடையாள அணிவகுப்பு செயல்முறை பிழைப்பட்டது என்று குற்றவாளியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எளிதாக வாதிடுவார். சாட்சியத்தின் நம்பகத்தன்மை குறைந்தால் நீதிமன்றம் குற்றத்தை நிரூபிக்க போதுமான உறுதியான ஆதாரம் இல்லை என கருதி குற்றவாளிகளை விடுதலை செய்ய நேரிடலாம். எனவேதான் பாலியல் வன்கொடுமை போன்ற முக்கியமான குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், விசாரணை நேர்மையாக நடக்கவும், குற்றவாளியின் புகைப்படங்களை வெளியிடாமல் இருப்பது விசாரணையின் பாதுகாப்பிற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் முக்கியமான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதே நேரம் சில ஊடகங்கள் செய்திகளை முதலில் தர வேண்டும் என நினைத்து பாதிக்கப்பட்ட பெண் படிக்கும் கல்லூரி அல்லது படிக்கும் வகுப்பு உள்பட சில விஷயங்களை வெளியிடுகின்றன. சில நேரங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூட வெளியிட்டு விடுகிறார்கள். Subscribe to One India and never miss an update.